வணக்கம். கடந்த 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சிலம்பம் கிருஷ்ணகிரி மாவட்ட சங்கத்தின் சார்பாக ஒசூரில் மாவட்ட சிலம்பாட்டப் போட்டி நடைபெற்றது. இதனை ஒசூர் மாநகர தந்தை திரு எஸ்.ஏ. சத்யா அவர்கள் துவங்கி வைத்தார். துவக்க நிகழ்ச்சியின் போது தனது சிறுவயது நினைவாக சிலம்பம் சுழற்றி காண்பித்து மாணவர்களுக்கு நம்பிக்கையையும் ஆர்வத்தையும் தூண்டினார். இந்த போட்டியை சிலம்பம் இந்திய சங்கத்தின் தலைவர் திரு சந்திரமோகன் ஐயா, மாநில சங்கத்தின் தலைவர் திரு கண்ணதாசன் ஐயா ஆகியோர் முன்னின்று வழிநடத்தினர். சிலம்பம் இந்திய சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு நாகராஜ் ஐயா அவர்கள் இந்த போட்டியை நடத்தி கொடுத்தார். போட்டிக்கு புதுவை மாநில சிலம்பாட்ட சங்கத்திலிருந்து திரு காசிநாதன் ஐயா பிரதிநிதியாக வந்திருந்தார். போட்டியானது தனித்திறமை மற்றும் தொடு சிலம்பம் என்கிற 2 பிரிவுகளின் கீழ் நடத்தப்பட்டது. மாவட்ட சங்கத்தின் சார்பில் நடத்தப்பட்ட இந்த சிலம்ப போட்டியில் மாவட்ட சங்கத்தின் கீழ் இணைப்பு பெற்ற சுமார் 12க்கும் அதிகமான சிலம்பாட்ட பள்ளிகள் தங்களது மாணவர்களை அழைத்து வந்திருந்தனர். ஏறத்தாழ சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சிலம்ப போட்டிகளில் கலந்து கொண்டனர். இந்த மாவட்ட போட்டியில் நமது ஏஎன்விபி அகாடமி மற்றும் நம்மோடு இணைப்பு பெற்றுள்ள கேசிஎஸ் சிலம்பம் அகாடமி ஆகிய 2 அகாடமிகளில் இருந்து சுமார் 110 மாணவர்கள் கலந்து கொண்டனர். நம்முடைய மூத்த ஆசான்கள் திரு ஐயப்பன், திரு முத்துகிருஷ்ணன், திரு சுதர்ஷன் மற்றும் ராஜன் ஆகியோர் தலைமையில் இந்த மாணவர்கள் போட்டிகளில் கலந்து கொண்டனர். மேலும் நம்மோடு நமது சிலம்ப பாடத்திட்டத்தை ஏற்று பயணிக்கும் ஷொரின்ரியோ இந்திய சங்கத்தின் சார்பில் சுமார் 90 மாணவர்கள், மொத்தம் நமது தரப்பிலிருந்து 200 மாணவர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர். காலை சுமார் 9 மணிக்கு துவங்கிய இந்த சிலம்ப போட்டியானது மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தது. இந்த போட்டியை நடத்தி கொடுப்பதற்காக மிக மிக உறுதுணையாக இருந்த ஷொரின்ரியோ இந்திய சங்கத்தின் துணைத் தலைவர் திரு ரென்ஷி ஜி செந்தில் அவர்கள் அவரது தலைமையில் வந்த நடுவர்களோடு மற்றும் பிற சங்கங்களிலிருந்து கலந்து கொண்ட நடுவர்களோடு அமர்ந்திருக்கும் காட்சி. போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்கள் மற்றும் அவர்களை அழைத்து வந்த ஆசான்கள் மற்றும் நடுவர்கள் அனைவருக்கும் சிலம்பம் கிருஷ்ணகிரி மாவட்ட சங்கத்தின் தலைவர் என்கிற அடிப்படையில் எனது மனதார்ந்த நன்றிகள். நன்றி.